ஹலோ கைஸ், நம்ம பார்க்குற டாபிக் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது எந்தெந்த வகையில் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க, அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனால் அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிற இந்த வீடியோவில். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ப்ராடக்ட் சர்வீஸ் ஓரல் இன்ட்ராக்ஷன் வித் பிஸ்னஸ். அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது வந்து இங்கே டிஃபைன் பண்ணுறாங்க. கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் ப்ராடக்ட், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அந்த ப்ராடக்டோட சர்வீஸோட சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஓவரால் இன்ட்ராக்ஷன் வித் பிஸ்னஸ், உங்களுடைய பிஸ்னஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது பேசும்போது அவங்க எப்படி இருக்குது அவங்களோட ஃபீல், அதை பொறுத்து இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அமைதி சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, வாங்க ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் போகலாம். இதான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர். ஓகேங்களா? ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இண்டிகேட்டர் ஆஃப் பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து இப்போ நீங்கள் ரேட்டிங் கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக 5 ஸ்டார் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ என்கவுண்டர் வித் ப்ராடக்ட் சர்வீஸ், அதாவது அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் அவங்க சந்திக்கும் பொழுது அவங்க ஃபேஸ் பண்ணும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ சர்பாஸ் த எக்ஸ்பிரேஷன், அவங்க எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி அது இருக்கும்போது பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும் சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்செப்ஷன் வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஒரு கஸ்டமருக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்களா? ஸோ கஸ்டமர் பர்சீவ் த குவாலிட்டி, வேல்யூ அண்டு பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் சர்வீஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு குவாலிட்டி எப்படி இருக்கணும், வேல்யூ எப்படி இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட இனிஷியல் இது வச்சு மீன்ஸ் அவங்களோட இனிஷியல் எக்ஸ்பெக்டேஷனை வந்து கம்பேர் பண்ணும்போது அந்த பொருள் வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க, பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க. இதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடான கஸ்டமர் பிராண்டுக்கு கிடைக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டென்ஷன் அண்ட் லாயல்ட்டி. ஸோ ரிட்டென்ஷன் அண்ட் லாயல்ட்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் லைக் டு ரிமைன் லாயல். அதாவது ஒரு சாட்டிஸ்ஃபைடான கஸ்டமர் பார்த்தீங்கன்னா லாயலாக இருப்பாங்கன்றாங்க. ஓகேங்களா? விசுவாசமாக இருப்பாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டினியூ டூயிங் வித் பிஸ்னஸ் அந்த கம்பெனி, அதாவது அந்த பிஸ்னஸ் நெக்ஸ்ட் டைம் பொருள் வாங்கும்போது அந்த கம்பெனிலே பொருள் வாங்குவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதான் ரிட்டென்ஷன். அந்த பொருளை ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயத்தையும் பண்ணார். ஓகேங்களா? ஸோ இன்க்ளூட் வித் ரெக்கமெண்டட் பிஸ்னஸ் அதர்ஸ், அதாவது அவர் மட்டும் பொருள் வாங்காமல் இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது, இந்த பொருள் நல்லா சொல்லிட்டு மற்ற அவங்க கூட வேலை செய்கிறவங்களும் அந்த கூட இருக்க கம்பெனிக்கும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பொருள் நல்லா சொல்லிட்டு மற்றவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரிட்டென்ஷன் லாயல்ட்டி இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலவன்ஸ் அண்ட் டிசிஷன் மேக்கிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாசிட்டிவ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த பர்ச்சேசிங் டிசிஷன். அதாவது ஒரு கஸ்டமர் வந்து பொருள் பாசிட்டிவாக அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சின்னா அது அவனுடைய பர்ச்சேஸ் டிசிஷனே மாற்ற சொல்கிறாங்க. ஓகேங்களா? சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் சூஸ் அ பிராண்ட் ஓவர் காம்படிட்டர்ஸ். அதாவது நம்மளை சுற்றி நிறைய காம்படிட்டர்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து நம்ம ப்ராடக்ட் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம், நல்லா பூர்த்தி பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது அவங்க நம்ம தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ லெஸ் லைக்லி டு கன்சிடர் ஸ்விட்சிங், அதாவது அவங்க அடுத்த பிராண்டுக்கு மாறணும்னு யோசிக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த டிசிஷன் மேக்கிங் வந்து இருக்குன்றாங்க. ஓகேங்களா? கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபீட்பேக். ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை சர்வீஸ், அதாவது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை சர்வீஸ் கஸ்டமர்கிட்ட வந்து சர்வே கேட்குறாங்க. ஓகேங்களா? எங்கள் கிட்ட இருக்க எந்த விஷயம் வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு, அதை அங்கே எதை இம்ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுப்பாங்களே, சர்வே எடுக்கிறாங்க. சர்வே அண்ட் ஃபீட்பேக் ப்ரொவைடர் வேல்யூபிள் இன்சைட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இன்டு வேர் டு இம்ப்ரூவ் கேன் பி ஹேண்ட்மேட், அது எங்கெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அது பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் லூப் இஸ் க்ரூஷியல் ஃபார் ஆன்கோயிங் என்ஹான்ஸ்மெண்ட். அதாவது ஒரு கம்பெனி வந்து இன்னும் மேம்படுத்தணும்னா அதுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் லூப் இருக்குன்றாங்க. அதாவது கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் ஆகணும், அது சரி பண்ணணும், திரும்ப ஃபீட்பேக் ஆகணும், சரி பண்ணணும். இதே ஒரு கடையாக வரும்போது அந்த பிஸ்னஸ் ஒரு இடத்துல வந்து நல்ல ஒரு கம்பெனியாக வரும்னு சொல்கிறாங்க பேசிக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆன் பிராண்ட் இமேஜ். ஸோ இம்பாக்ட் ஆன் பிராண்ட் இமேஜ் பொறுத்தவரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் கான்ட்ரிபியூட் பாசிட்டிவ் பிராண்ட் இமேஜ். அதாவது ஒரு சாட்டிஸ்ஃபைடான கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான பிராண்ட் இமேஜ் வந்து லீட் பண்ணுவார், ஒரு வழி வைப்பாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாகவும் அந்த பொருள் நல்லா சொல்லுறாங்க. வேர்ட் ஆஃப் மவுத் ரெக்கமெண்டேஷன், ஆன்லைன் ரிவ்யூஸ். ஓகேங்களா? ஆன்லைன் ரிவ்யூ பண்ணுவாங்க. அப்புறம் சோஷியல் மீடியா இன்ட்ரெஸ்ட்மெண்ட், அதாவது சோஷியல் மீடியாவில் வந்து என்ன சொன்னாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இது மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க வந்து அந்த பிராண்டுக்காக பேசுவாங்க. ஓகேங்களா? ஒரு சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் சேர்ன் அண்ட் கம்ப்ளைண்ட். ஸோ இந்த சேர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹையர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லீட் டு ரெடியூஸ் த சேர்ன். இந்த சேர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா the rate at which customers stop doing the business of the company. அதாவது எத்தனை பேர் வந்து நம்ம பொருளை வாங்குறது இல்லை சொல்கிற கணக்கு இருக்குங்களா? இந்த வருஷத்தில் வந்து நம்ம இத்தனை கஸ்டமர் பொருள் வாங்கியிருக்காங்க, இத்தனை கஸ்டமர் பொருள் வாங்கிறத நிறுத்திட்டாங்கன்னு இருக்குங்களா? ஸோ அந்த ரேட் வந்து கம்மி பண்ணுறது தான் ஒரு சாட்டிஸ்ஃபைடான கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடுக்கும்போது ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்போது அந்த ரேட்டு குறையுதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஃபியூர் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கம்மியாகவும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது கம்பெனி விட்டு அதாவது நம்ம ப்ராடக்ட்டை வாங்குறவங்களோட எண்ணிக்கையும் கம்மியாகும், நம்மளோட ப்ராடக்ட்டில் இருக்க கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டும் கம்மியாகவும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஸோ ஒரு பாசிட்டிவான கஸ்டமர் இருக்கும்போது காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்குன்றாங்க. ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸ் வித் ஹையர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு பிஸ்னஸ் வந்து ஹையர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா கெயின் காம்படிட்டிவ் எட்ஜ் வந்து மார்க்கெட், அதாவது காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இது எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா நாங்கள் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அட்வைஸ் பண்ணலாம், இத்தனை கஸ்டமர் இங்கே சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ டெஃபினேஷன் தெம்செல்ஃப் காம்படிட்டர்ஸ், அதாவது
மற்ற காம்படிட்டர்ஸ்க்கு மற்ற விற்பனையாளர்கிட்ட உங்களுக்கு தனியாக பிரித்து காட்டலாம். ஓகேங்களா, நாங்கள் வந்து இத்தனை கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் வேல்யூ ஆஃப் கஸ்டமர். ஸோ லாங் டேர்ம் வேல்யூ ஆஃப் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஹையர் கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ. அதாவது அந்த பொருளை வாங்குறாருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வாங்கி அதை யூஸ் பண்ணிட்டு அதை லாங் டேர்மாக ஒரு யூஸ் பண்ணணும். அவருக்கு வந்து மோர் லைக்லி மேக் ரிப்பீட் பர்ச்சேஸ் வந்து அதுக்கிட்ட அந்த பொருளை வாங்கினதுக்காக அவருக்கு வந்து சப்போர்ட் சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஸோ சர்வீஸ் கொடுக்குறதும் வாட் எவர் இட் இஸ் என்னென்ன அவங்ககிட்ட ஆப்ஷன் இருக்கோ எல்லா ஆப்ஷனும் கொடுக்கறது மூலமாக அவர் வந்து ஓகே நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த பொருளை வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஹெட்செட் வாங்கினு வச்சிங்களா, அந்த ஹெட்செட் வந்து வாரண்டி கிளைம் பண்ண முடியுது, ஈஸியாக கிளைம் பண்ணிட்டேன், வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு அதை கொடுத்துட்டாங்கன்னு போது அது லாங் டேர்ம் வேல்யூ அவங்க கஸ்டமர் எப்படி பார்த்து நல்லா பார்த்துருன்னு வச்சு நான் நெக்ஸ்ட் வாங்கும்போது அதே மாதிரி ஹெட்செட் தான் வாங்குவோம், அந்த பிராண்டை தான் வாங்குவது ஒரு கான்செப்ட் பார்த்தீங்களா. ஸோ மோர் லைக்லி ரிப்பீட் பர்ச்சேஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம லாங் டேர்ம் வேல்யூ ஆஃப் கஸ்டமர் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ பிகம் லாங் டேர்ம் ப்ராஃபிட்டபிள் கஸ்டமர். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ என்னாலே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு நான் 2-3 ஹெட்செட் வாங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அதிலே ப்ராஃபிட் அதிகமாகுது இல்லைங்களா. நான் என் ஒருத்தனால 2-3 ஹெட்செட் வாங்கியிருக்கேன்னா அப்போ எனக்கு அப்புறமோ இல்லை எனக்கு முன்னாடி எத்தனை பேர் வாங்கி வச்சு பாருங்கள். ஸோ அதெல்லாம் இருக்குங்களா. ஸோ தான் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணி தருவாங்க சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் அண்ட் பெஞ்ச் மார்க். ஸோ மெஷர்மெண்ட் பெஞ்ச் மார்க் என்னன்னு பார்த்தோன்னா ஸோ பேசிக்காக வந்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காம்படிட்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 கம்பெனி இருக்காங்க, ஏபிசிடி 4 கம்பெனி இருக்காங்க. நான் வந்து ஏ கம்பெனி வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ கம்பெனி வந்து நான் வந்து இத்தனை கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன் இந்த வருஷத்தில். இப்போ மற்ற காம்படிட்டர்ஸும் கம்பேர் பண்ணுறாங்க, நான் வந்து 50-100 சொல்லி கம்பேர் பண்ணுறாங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி அதிகமாக இருக்கும்போது அங்கே தான் நம்ம கம்பெனி டாப்பில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் வருவாங்க. ஸோ மற்றவங்க செலக்ட் பண்ணும்போதும் ஓகே அந்த கம்பெனி செலக்ட் பண்ணலாம் சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அதே உங்களுக்கு வருது உங்கள் பாலா.